வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மோகனாமணி. இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ ஆட்டுக்குடலும் 1/4 கிலோ ரத்தமும் எடுத்துக்கிறேன். மொத்தமாக 1 கிலோ. ஸோ அந்த ஆட்டுக்குடலை நல்லா ஹாட் வாட்டர் வச்சு சுடுதண்ணி நல்லா 2-3 டைம் க்ளீன் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. இப்போ 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த குடலை நல்லா ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க விசில் விடலாம். பாருங்கள், குடல் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் தாங்க விட்டால் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம அந்த குடலில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வடித்து எடுத்துட்டோம். அந்த தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறங்காட்டி கொஞ்சம் பெப்பர் மட்டும் மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் எல்லாருமே குடிச்சிக்கலாம். வாங்க இப்போ குடலும் ரத்தமும் தாளிக்கலாம். ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு. அப்போ தான் நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இது மசாலா. நான் இந்த ஆட்டுக்குடல் மட்டன் குழம்பு செய்கிறப்ப தாங்க எடுத்தேன். அந்த மட்டன் குழம்பு சேர்த்துற மசாலா தான் இதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கனாலே தெரியுது என்ன மசாலான்னு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு அது கூடயே குடலையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடலாங்க. அந்த குடலில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம கரைச்சி வச்சுக்கிற ரத்தத்தை இதில் கலந்துக்கலாங்க. இப்போ கலக்கி விட்டு ரத்தமும் குடலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விடுங்க. அந்த வணக்கிற அந்த ஹீட்லேயே நம்ம ரத்தம் நல்லா குக் ஆகிருங்க. இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வணங்கிடு. இப்போ நல்லா குடலும் ரத்தமும் வணங்கிருச்சுங்க. ஸோ இதோட ஃபைனலாக தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ சூப்பரான ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது அப்படியே சுடுசாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.